நாங்கள் குதிச்சிடும். கடலை பார்த்து குதின்னு நான் குதிச்சிடும். அந்த அளவுக்கு தான் நாங்கள் உங்களோட விஷயத்தில் அப்படின்னு சொல்லி அந்த மதீனத்து சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களோட மசூராவை சொல்கிறாங்க, இந்த யார சொல்லலாம், நாங்கள் முழுமையான ஏற்பாடு, நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்கள்கிட்ட ஆயுத பலம் இல்லாவிட்டாலும் கூட நாங்கள் உள ரீதியாக நாங்கள் தயாராக இருக்கிறோம், நாங்கள் யுத்தம் செய்வோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த மசூரா சொன்ன அந்த வரலாற்று. ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த மாதத்திலே அல்லாஹுக்கு நெருக்கமான அமல்களிலே ஈடுபட வேண்டும் என்ற ஆசையோடு ஆர்வத்தோடு நாங்கள் அல்லாஹுடைய மாளிகையில் ஒன்றுக்கும் இருக்கின்றோம். அல்லாஹுடைய பேரருளால் மாஷா அல்லாஹ் மிக அழகான மிக ரம்யமான ஒரு குரலில் எங்களுக்கு தொழுகை நடத்தக்கூடிய இமாம் அவர்களும் மாஷா அல்லாஹ் மிகச் சிறந்த முறையில் அவருடைய தொழுகை நடத்துகிறார். அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாஹுல்லாஹ் ஹைர். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைய இந்த சந்திப்பில் இந்த நாட்களிலே பேசப்படக்கூடிய பத்ருடைய களம் தொடர்பாக ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்தாமல் ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நாட்களிலே பொதுவாக பள்ளி வாயில்களில் ஒரு சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், பத்ர் யுத்தம் தொடர்பான அந்த வரலாற்றை பேசுவார்கள். பத்ர் யுத்தத்தினுடைய அந்த வரலாறு எப்படி நடந்தது, என்ன மாதிரியான அந்த விஷயங்கள் நடைபெற்றது என்ற விஷயங்களை குர்ஆன் சுன்னாவுக்கு அமைவாக பேசுவார்கள். இன்னும் சிலரோ என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இன்னும் அதே பழைய மூட நம்பிக்கைகளிலே ஹுராஃபாத்துகள் இருக்கக்கூடியவர்கள் பத்ர் மாலை என்று சொல்லியும் பத்ர் மௌலூத் என்று சொல்லியும் இன்னொரு அந்த பத்ருடைய சஹாபாக்களை புகழுகின்றோம் என்ற பெயரிலே இஸ்லாத்துக்கு மாற்றமான ஹுராஃபத்துகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இன்னுமே முழுமையாக இந்த நாட்டிலிருந்து இல்லாமல் ஆக்கப்படவில்லை என்ற அந்த கசப்பான உண்மையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி ஆகணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி இரண்டு சாராரும் இந்த மாதிரி இந்த பத்ருடைய களத்தை நோக்குகின்ற இந்த நேரத்தில் உங்களுக்கு மத்தியில் பத்ருடைய வரலாற்றை சொல்லுவதை விட அந்த பத்ருடைய களத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய படிப்பினைகளை கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாம்னு ஆசைப்படுகின்றேன். அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, வரலாறு என்று வந்துவிட்டால் சில பொழுதுகளில் அதிகமான மக்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள் பத்ருடைய யுத்தம் எப்படி நடைபெற்றது. இஸ்லாமிய வரலாற்றிலே முதலாவது யுத்தம், ஹிஜ்ரத்துடைய 2வது வருடம் நடைபெற்ற முதலாவது யுத்தம், அல்லாஹு தஆலா மலக்குமாரை அனுப்பி வெற்றியை முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்திய மிக முக்கியமான ஒரு யுத்தம் என்றெல்லாம் அதிகமான விஷயங்களை நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள், அறிந்து வைத்திருப்பீர்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த வரலாற்றை மீண்டும் ஞாபகப்படுத்துவதை விட அந்த வரலாற்றிலே அந்த பத்ருடைய களத்திலே அந்த யுத்தத்திலே எங்களுக்கு இருக்கக்கூடிய படிப்பினைகளை கொஞ்சம் நானும் நீங்களும் மீட்டி பார்த்துக் கொள்வது எங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோசனமாக இருக்கும். அந்த படிப்பினைகளை எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களால் எப்படி செயற்படுத்த முடியும் என்று எங்களை நாங்கள் கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அடிப்படையில் அந்த படிப்பினைகளை பற்றி கொஞ்சம் ஞாபகப்படுத்தாமல் ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்ருடைய யுத்தத்துக்கு போனது ஒரு யுத்தத்துக்காக போகல. எங்களுக்கு தெரியும், ஒரு வியாபார குழுவை வழிமறைப்பதற்காக தான் போகிறாங்க. அபூ சுஃபியானுடைய தலைமையில் வந்து கொண்டிருந்த வியாபார குழு வழிமறைக்கிறது போகிறாங்க. போகிற நேரம் யுத்தத்துக்கான ஏற்பாடு எதுவுமே இல்லை. சகல யுத்த ஆயுதங்கள், தளபாடங்கள், அந்த வசதிகள் எதுவுமே பெருசாக இல்லை. 300 சஹாபாக்களோட கொஞ்சம் அந்த அந்த கால்நடைகள், கொஞ்சம் இந்த ஒட்டகங்கள், இந்த மாதிரியான ஒரு சில இந்த யுத்த தளபாடங்களோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட பத்ரை நோக்கி போகிறாங்க. அப்படி போகிற நேரத்தில் இப்போ எப்படின்னு சொன்னால், இந்த போகிற வாகனம் போதாமைக்குது. எல்லாருக்குமே ஏறி போகிற அளவுக்கு வாகனம் போதாது. எல்லாருக்குமே ஏறி போகிற அளவுக்கு வாகனம் போதாது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இன்னும் 2 சஹாபாக்களை வச்சு 3 பேருக்கு ஒரு ஒட்டகம், 3 பேருக்கு ஒரு ஒட்டகத்தில் போகணும். அப்போ 2 சஹாபா, ஒரு சஹாபி என்ன செய்வார், ஏறுவார், 2 பேர் நடந்து போவாங்க. ரசூலுல்லாஹ் இன்னொரு சஹாபி நடந்து போவாங்க, இன்னொருத்தர் ஏறுவார், மற்ற 2 பேர் நடந்து போவாங்க. இப்போ இப்படி போகிறதுக்கு இப்படித்தான் போகிறதை தீர்மானித்தோன்னே அந்த 2 சஹாபாக்கள் சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்கள் நடக்க வேணும். ரசூலுல்லாஹ் மீது அன்புல அந்த சஹாபாக்கள் 2 பேர் சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்கள் நடக்க வேணும், நாங்கள் 2 பேரும் நடந்து போகிறோம், நீங்கள் ஏறிட்டு போங்க, நீங்கள் ஏறி அப்படியே நீங்கள் வாகனத்தை ஏறினவாங்க வாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த மக்களுக்கு எப்படி வழி நடத்துகிறாங்கன்னு சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, பாருங்கள், இந்த தூதருடைய உம்மத்தாக நானும் நீங்களும் இந்த உலகத்திலே தெரிவு செய்யப்பட்டதுக்கு அல்லாஹ்வுக்கு நாங்கள் எவ்வளோ சுக்ர் செய்யணும் என்றால், அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க.
மக்களே உங்களை விட நீங்க வந்து என்னை விட பலசாலி இல்லை. அந்த 2 பேரும் பார்த்து சொல்றாங்க, நீங்க வந்து என்னை விட பலசாலி இல்லை, அதே நேரம் நான் வந்து உங்களை விட கூலி தேவையில்லாதனும் இல்லை, எனக்கு கூலி தேவை, நானும் நடந்து போகணும், எனக்கு கூலி வேணும், அப்ப நானும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில, நான் ஒரு தலைவராக இருந்தாலும், நான் ஒரு தூதுவராக இருந்தாலும், எனக்கு வஹி வந்தாலும் நானும் உங்களோடு இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு அழகான ஒரு விஷயத்தை என்ன செய்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இது வந்து எல்லாராலும் செய்ய முடியாத ஒரு விஷயம். எல்லோராலும் இந்த மாதிரியான அர்ப்பணிப்புகள் செய்ய இயலாது. எல்லோருக்கும் என்ன செய்யலும், நிறைய விஷயங்கள் பேசலும், நிறைய விஷயங்களை சொல்லலும், வழிகாட்டலும். ஆனா நடைமுறை வாழ்க்கைன்னு வந்துட்டா கஷ்டம். ஆனா அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்ருடைய களத்துக்கு போற நேரத்தில் என்ன செய்றாங்க, இப்படியான ஒரு அழகான ஒரு வழிமுறையை அந்த சஹாபாக்களுக்கு காட்டுறாங்க. இப்படி போறாங்க, பெய்த்து இப்போ யுத்த காலத்துக்கு போய்ச்சாச்சு. பெய்த்தா இப்போ போனது வியாபார குழு வழிமறைக்கிறதுக்கு. இப்போ பெரிய ஒரு படை, 1000க்கு மேற்பட்ட ஒரு படை மக்காலிருந்து வருது. அபூ சுஃபியான் தகவல் அனுப்புறாரு. அந்த தகவலை கேட்டு என்ன செய்றாங்க, இந்த அபூ ஜஹல், உத்பா, ஷைபா இது போன்ற மிக மோசமான தலைவர்கள் எல்லாம் என்ன செய்றாங்க, சேர்ந்துட்டு எப்படியாவது இது ஒரு சான்ஸா வச்சு முஸ்லீம்களை அழிச்சிருவோம், இல்லாமல் ஆக்கிற பூண்டோடு அழிச்சிருவோம் என்ற எண்ணத்தில் வராங்க. அப்போ இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட மஷூரா கேட்குறாங்க. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல நிறைய இடங்கள் என்ன செய்றான், நீங்க வந்து என்ன செய்றீங்க, நீங்க மஷூரா கேளுங்க, அந்த ஷூரா செய்யுங்க, நீங்க என்ன செய்யுங்க, மஷூரா எடுங்க, நீங்க மற்றவங்கள்ட்ட கருத்து கேளுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுவதற்கு இணங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது அல்லாஹ்வுடைய ஆர்டரோடு எனக்கு இதை முடிவெடுத்து செய்யலும், ஆனாலும் மக்கள் மனதில் எப்படி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள்கிட்ட கேட்போம்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்குறாங்க. சஹாபாக்கள் கேட்டா மக்கத்து சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, உடனே பாஞ்சு சொல்றாங்க, யார சொல்லலாம், நாங்க செய்வோம், நாங்க யுத்தம் புரிவோம், என்ன பிரச்சனை இல்லை, அவன் வாரானா பார்ப்போம், ரெண்டு பார்ப்போம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ் எங்களுக்கு உதவுவா, நாங்க யுத்தம் செய்வோம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி சொல்றாங்க, மக்களே எனக்கு மஷூரா சொல்லுங்க, உங்களோட கருத்தை சொல்லுங்க திருப்பி கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். அப்புறம் மதீனா வாசிகள், மதீனா தலைவர்கள் ஒருவர் எழுப்பி டக்குன்னு சொல்றாரு, யார சொல்லலாம், நீங்க திருப்பி கேட்கறது மூலமாக எங்கள்கிட்ட நீங்க கேட்க விரும்புற மாதிரி இருக்குதே. இப்போ மக்கத்து சஹாபாக்கள் எல்லாம் சொல்றாங்க யுத்த செய்வோம் சொல்லி, நீங்க திருப்பி மஷூரா செய்யுங்க, உங்களோட மஷூரா சொல்லுங்க நீங்க கேட்குறீங்களே, அப்ப நீங்க எங்கள்கிட்ட கேட்கிற மாதிரி இருக்குதேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லிட்டு அந்த சஹாபி சொல்றாரு, யார சொல்லலாம், நாங்க வந்து உங்களுக்கு அளித்த வாக்குறுதியில் ஒரு துளியேனும் மாற்றம் செய்ய மாட்டோம், நீங்க எடுக்கிற முடிவுக்கு நாங்க கட்டுப்படுவோம், நீங்க யுத்தம் செய்யறேன்னு சொன்னா அதுக்கு நாங்க ரெடி. நாங்க இந்த பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே, இதுஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன், நபியே நீங்களும் உங்களோட ரப்பு சென்று யுத்தம் செய்யுங்க, நாங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்னு சொன்னாங்களே பனு இஸ்ரவேலர்கள், அத மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம். நீங்க கடலை பார்த்து குதின்னு சொன்னா நாங்க குதிச்சிரோம், கடலை பார்த்து குதின்னு சொன்னா நான் குதிச்சிரும், அந்த அளவுக்கு தான் நாங்க உங்களோட விஷயத்தில் அப்படின்னு சொல்லி அந்த மதீனத்து சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, அவங்களோட மஷூராவை சொல்லி சொல்றாங்க, இந்த யா ரசூலுல்லாஹ் நாங்கள் முழுமையான ஏற்பாடு, நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்கள்கிட்ட ஆயுத பலம் இல்லாவிட்டாலும் கூட நாங்கள் உள ரீதியாக நாங்கள் தயாராக இருக்கிறோம், நாங்கள் யுத்தம் செய்வோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த மஷூரா சொன்ன அந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கணும். அப்போ அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ் இதில் எங்களுக்குள்ள படிப்பினை என்று சொன்னால், நாங்கள் எங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்தாலும் கூட இதை செய்யலாம், இது சரி, இதை முன்னோக்கலாம், இந்த வழியில் நாங்கள் போகலாம் என்று தெரிந்தாலும் கூட எங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், எங்களோடு இருக்கக்கூடியவர்கள்ட்ட நாங்கள் மஷூரா கேட்பது, அவருடைய கருத்தை கேட்பது என்பது இஸ்லாத்தில் வெறுமனே கோட்பாட்டு அளவில் மாத்திரம் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. கட்டாயமாக நாங்கள் கேட்க வேண்டும், அந்த கருத்துக்கு அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும், அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த அழகான ஒரு படிப்பினையையும் நாங்கள் செய்கிறோம், இந்த பத்ருடைய காலத்தில் படிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்த கட்டமாக இப்ப யுத்தம் செய்யறேன்னு சொல்லி முடிவெடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் செய்வதற்கு முன்னால முஸ்லிம்களுடைய அந்த படையை நாங்கள் கூடாரம் அடிக்கிற இடத்தை வந்து ஒரு இடத்துல அடிப்போம்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்மானிக்கிறாங்க. ஒரு இடத்தை தெரிவு செய்றாங்க. தெரிவு செஞ்ச உடனே அந்த இடத்துல வந்து அல் ஹுபாப் இப்னுல் முந்திர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, மதீனத்து சஹாபி, அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, உடனே ரசூலுல்லாஹ் போய் கேட்கிறாரு, யா ரசூலுல்லாஹ் நீங்க இந்த இடத்தை தெரிவு செஞ்சுக்கிறீங்களே, இந்த இடத்தை தெரிவு செஞ்சது உங்களோட தனிப்பட்ட முடிவா அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளையா, வஹியா என்று கேட்கிறார். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, எப்படி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் நடந்து கொண்ட முறைமையை பாருங்க, எப்படி நடந்து கொண்டாங்கன்னு பாருங்க. ஒரு ரசூலுல்லாஹ் எடுத்த முடிவு பிழை மாதிரி இவருக்கு விளங்குது, அப்ப உடனே பிழைன்னு சொல்லிடாம அல்லாஹ்வுடைய தூதரோட எப்படி அதபாக நடந்து கொண்டான்னு பாருங்க. எப்படி பேசி கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ் நீங்க எடுத்த முடிவு நீங்களாக நினைச்சு சொல்றதா, உங்களோட முடிவா அல்லாஹ் கட்டளையிட்டானான்னு கேட்குறாங்க. அல்லாஹ் கட்டளையிட்டா அங்கே பேசலாது, எடுத்து என்ன செஞ்சுதான் ஆகணும், இது உங்களோட முடிவு இருந்தால் நான் எனக்கு ஒரு கருத்து சொல்லலும்னு சொல்லி அந்த அல் ஹுபாப் இப்னு முந்திர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் போய் சொல்கிறாங்க. இது ஏன் இப்படி போய் சொன்னாங்க? அன்பார்ந்த உறவுகளே,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து அந்த ஆரம்ப நாட்கள் எங்களுக்கு தெரியும் என்ன செய்தாங்க, அந்த மகரந்த சேர்க்கை, அந்த ஈச்சம்பழ மரங்கள் அந்த மகரந்த சேர்க்கை செய்வதை பார்த்துட்டு இதை விட்டுடலாமேன்னு சொன்னா அந்த அறுவடை ஒரு 3-4 மாதம் அறுவடை காலம் வந்ததும் முஸ்லீம்கள் வந்து என்ன செய்றாங்க, மதீனாவாசிகள் மிச்சம் சோர்ந்து பேத்திக்கிறாங்க, கவலையோடு இருக்கிறாங்க. பார்த்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன விஷயம், நீங்கள் என்ன இந்த அறுவடை டைமில் இப்படி சோர்ந்து பேத்திக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் தானே அந்த மகரந்த சேர்க்கை செய்வான்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுறாங்க, உலக விஷயங்களில் சில பொழுதுகள் என்னை விட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விஷயம், உலக விஷயங்கள்ல மார்க்க விஷயமாக நான் உங்களுக்கு ஏதாவது சொன்னா நீங்க என்ன செய்யணும், அதுல எந்த ஒரு தெரிவிச்சு வந்துடும் நீங்க பின்பற்றி தான் ஆகணும். உலக விஷயங்களை நான் ஏதாவது சொன்னால் அதுல என்னை விட உங்களுக்கு சில நேரங்கள் அறிவு இருக்கும், எனவே நீங்க அந்த விஷயங்கள்ல வந்து எனக்கும் நீங்கள் கருத்து சொல்லலாம், சொல்லித்தரலாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து ஆரம்ப நாட்களில் வழிகாட்டினார்கள். கண்மூடித்தனமாக என்னை பின்பற்ற தேவையில்லை, உலக விஷயங்கள்ல எனக்கு சில பொழுதுகளில் தெரியாம இருக்கும் என்ற அந்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுடைய உள்ளங்கள்ல ஆழமாக பதிவு செய்த காரணத்தினால இங்க பத்ருடைய காலத்தில் 2வது வருடம் ஹிஜ்ரத்துடைய 2வது வருடம் நடக்கிற அந்த பத்ருடைய காலத்தில் இடத்தை தெரிவு செய்யற விஷயம், முஸ்லிம்களுடைய கூடாரத்தை தெரிவு செய்யற விஷயத்துல இந்த ஹுபாப் இப்னு முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போயிட்டு ரசூலுல்லாஹ் போய் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் இது உங்களோட முடிவா அல்லாஹ்வோட முடிவான்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல இது அல்லாஹ்வோட முடிவுல நான் தான் தெரிவு செஞ்சேன்னு சொல்லி. அது போல சொல்றாரு, இங்க வந்து பத்ருடைய களம் என்பது அன்பார்ந்த உறவுகளே போனவங்களுக்கு தெரியும், இன்றைக்கும் கூட அதுல வந்து மாஷாஅல்லாஹ் நல்ல நீர்நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, நீர்நிலைகள் இருக்கக்கூடிய, இன்றைக்கும் அந்த பத்ரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலங்களுக்கெல்லாம் பத்ரில் வந்து தண்ணி எடுத்துருப்பாங்க, பெரிய பெரிய கிணறுகள் இருக்குது. ஆரம்ப காலத்தில் ரசூலுல்லாஹ் காலத்தில் இந்த கிணறுகள் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அப்ப நீர்நிலைகள் அதிகமாக இருக்கிற காரணத்தால அந்த சஹாபி சொல்றாரு வந்து, யா ரசூலுல்லாஹ் நீர்நிலைகளை டார்கெட் பண்ணி நாங்க என்ன செய்வோம், எங்கட கூடாரத்தை அடிச்சுப்போம், அடிச்சுட்டா காஃபிர்கள் வருவாங்க தண்ணி எடுக்க, காபிர்கள் தண்ணி எடுக்க வர அந்த நேரத்தில் எங்களுக்கு பிடிச்சி கேளும், அப்ப இப்படி நாங்க செய்வோம்னு சொல்லி அந்த அல் ஹுபாப் இப்னு முன்திர் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மஷூரா சொன்னார்கள். அந்த மஷூராவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களுடைய அந்த கூடாரத்தை இன்றைக்கும் அந்த மஸ்ஜிதுல் அரீஷ் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு சொல்வார்கள் உதுவத்து துனியான்னு சொல்வார்கள், முஸ்லிம்கள் இருந்த இடம். காபிர்கள் இருந்த இடத்துக்கு சொல்வார்கள் வந்து உதுவத்துல் குஸ்வான்னு சொல்வார்கள். அப்ப அந்த உதுவத்து துனியான்னு சொல்லக்கூடிய இடத்துல கூடாரம் அடித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அப்ப அன்பார்ந்த உறவுகளே அல்லாஹ்வின் அடியார்களே பாருங்கள், ஒரு சஹாபி அவர் வந்து பேசுறாரு, அவர கருத்தை தட்டி கழிக்காம அவர கருத்தை அப்படியே உள்வாங்கி அந்த விஷயத்தில் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் நடந்து கொண்டாங்கன்றதை பாருங்க. அன்பார்ந்த உறவுகளே அல்லாஹ்வின் அடியார்களே இதுலயும் எங்களுக்கு என்ன செய்யுது, மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அன்பார்ந்த உறவுகளே அல்லாஹ்வின் அடியார்களே இந்த யுத்தகலம் ஆரம்பிக்குது, இந்த யுத்தகலம் ஆரம்பிக்கும். எனக்கு தெரியும் யுத்தகலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு துஆ செய்தார்கள், அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சினார்கள், மன்றாடினார்கள், கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், சுஜூதிலே பல மணித்தியாலங்களாக சுஜூதில் இருந்தார்கள், கை ரெண்டையும் வானத்தின்பால் உயர்த்தி தங்களுடைய தாடிகள் எல்லாம் நினையக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் என்ற அந்த வரலாறுலாம் எங்களுக்கு தெரியும். இப்படியெல்லாம் கேட்டு அல்லாஹு தஆலா அந்த யுத்தகலத்திலே முஸ்லிம்களுக்கு வெற்றியை தருவதற்காக வேண்டி, வெற்றியை கொடுப்பதற்காக வேண்டி மலக்குமார்களை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்து அந்த யுத்தத்திலே வெற்றியை கொடுத்த வரலாறு எங்களுக்கு தெரியும். இப்போ இந்த யுத்தம் இடைநடுவில் 2 பிள்ளைகள், 2 சின்ன பிள்ளைகள், அதாவது வந்து பெரிய வளர்ந்த பிள்ளைகள் இல்லை, பெரிய இளைஞர்கள் அல்ல, 2 சின்ன பிள்ளைகள் வந்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட வந்து கேட்குது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கூடிய செய்தி புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அதில் கேட்குது, அந்த 2 பிள்ளைகள் வந்து கேட்குது, அதாவது யா அம்மி, அதாவது எங்களுக்கு சாச்சாவே, அதாவது இந்த ஹல் தாரிஃப் அபா ஜஹல், அபூ ஜஹல உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குது 2 பிள்ளைகளும். அப்போ அவர் யோசிக்கிறார், இது என்னடா இது, இந்த யுத்த காலத்துக்குள்ள வந்து இவ்வளோ பெரிய யுத்தம் நடந்துட்டு இந்த 2 பிள்ளைகளும் வந்து அபூ ஜஹலை பற்றி கேட்குது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அவரும் டக்குன்னு கொஞ்சம் அவருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கேட்குறாரு திருப்பி, என்ன விஷயம், உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை, அந்த அபூ ஜஹலை பற்றி உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு திருப்பி. கேட்டது அந்த பிள்ளைகள் சொல்லுதோ, எங்கட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த அபூ ஜஹல் வந்து மக்கால் இருக்கும்போது தாறுமாற ஏசினானமே, தாறுமாறாக அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதனை கொடுத்தானமே, அந்த அபூ ஜஹல் எங்களுக்கு தெரியணும், அவனை 2 பார்க்கணும் இந்த யுத்த காலத்தில் அப்படின்னு சொல்லி அந்த 2 பிள்ளைகள் முஆவித் என்று சொல்லக்கூடிய 2 பிள்ளைகள், அந்த சின்ன பிள்ளைகள் 2 வந்து அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட கேட்டுட்டு அவர் என்ன செய்யறாரு, அப்படியே யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது காட்டுறாரு. காட்டின உடனே அந்த 2 பிள்ளைகளும் பேய்த்து அந்த அபூ ஜஹல் வந்த ஒட்டகத்தினுடைய காலை ஒரு புள்ள வெட்டுது, மற்ற புள்ள அபூ ஜஹல் கழுத்தை வெட்டி 2 பேரும் வந்து அபூ ஜஹலை கொலை செய்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஓடோடி வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் நாங்க வந்து அபூ ஜஹலை கொலை செஞ்சிட்டோம். எப்படின்னா இந்த அளவுக்கு அந்த பிள்ளைகள் விளப்பமில்லாத பிள்ளைகள் சொன்னா, சின்ன பிள்ளைகள் சொன்னா 2 பிள்ளையும் சண்டை பிடிச்சிக்கொண்டு சொல்லி நான் தான் அபூ ஜஹலை கொண்டேன், நான் தான் அபூ ஜஹலை கொண்டேன்னு சொல்லுது. கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் சொன்னா
விளக்கம் விவரமுள்ள பிள்ளைன்னு சொன்னா சொல்லும் வந்து நான் தான் அபூஜஹலை கொண்டேன்னு சொல்லும். சரியா? ரெண்டு பிள்ளையும் பாஞ்சி கொண்டு சொல்லுது வந்து நான் தான் அபூஜஹலை கொண்டேன், நான் தான் அபூஜஹலை கொண்டேன்னு சொல்லுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பிள்ளையும் கூப்பிட்டு எடுத்து ரெண்டு பிள்ளை கேட்குறாங்க வந்து நீங்கள் அந்த உங்களோட வாளில் ரத்தத்தை நீங்கள் தடவிட்டீங்களான்னு கேட்குறாங்க. ரத்தம் இன்னும் மீக்குதான்னு கேட்குறாங்க. ரெண்டு பிள்ளையும் செல்லுது ஈக்குது, அப்படியே ஈக்குது. வாழை கொஞ்சம் காட்டினா ரெண்டு வாழையும் எடுத்து பார்க்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பார்த்தோன்னே ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது அபூஜஹல்ட ரத்தம் எது, ஒட்டகத்திர ரத்தம் எதுன்னு தெரியுது. யாரு கொண்டதுன்னே தெரியுது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, இவர் தான் கொண்டாருன்னு சொன்னா மற்ற பிள்ளைக்கு என்ன செஞ்சிடும், மற்ற பிள்ளைக்கு மனசு அப்செட் ஆகிடும். பாவம் அந்த பிள்ளை சொல்லுது நான் தான் அபூஜஹலை கொண்டேன்னு சொல்லி ரெண்டு பிள்ளையும் பிடிச்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நீங்க ரெண்டு பேரும் தான் அபூஜஹலை. ரசூலுல்லாஹ் தெரியும் யாரு கொண்டேன்னு சொல்லி, ஆனாலும் சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் தான் அபூஜஹலை கொண்டீங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளைகளுடைய அந்த வீரத்தை பாராட்டினார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இடத்துல எங்களுக்குள்ள படிப்பின் என்ன, இன்றைக்கு எங்களோட பிள்ளைகளும் வந்து எங்களோட வீடுகளில் பிள்ளைகள் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஹதீஸ்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த என்ன பொன்மொழிகள், இதெல்லாம் என்ன செய்யப்படுது எங்கள் வீடுகளில். நாங்கள் நிறைய ஹதீஸ்களை கேட்கிறோம், பயான்களை கேட்கிறோம், நாங்களும் என்ன செய்கிறோம், மார்க்கத்தோட தொடர்பாக இருக்கிறோம். எங்களோட பிள்ளைகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு அன்பு இருக்கின்றதை நாங்கள் யோசிச்சு பார்த்துக்கிறோமா? அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்க இன்றைக்கு எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்தில் அன்பாக இருக்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். உங்களில் ஒருவர் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய தாய் தந்தையர்கள், பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள், இந்த உலக மக்கள் அனைவரை விடவும் எனக்கு அன்புக்குரியவராக இருக்கும் வரைக்கும் முஃமினாக முடியாது, லா யுமின், முஃமினாக முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார்கள். அப்ப அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படி தெளிவாக சொல்லப்பட்டும் கூட நாங்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்துல எந்த அளவுக்கு அன்பாக இருக்கின்றோம், எங்கட பிள்ளைகள் எந்த அளவுக்கு அன்பாக இருக்கின்றது. இன்றைக்கு எங்கட பிள்ளைகள்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை வருஷம் வஹி வந்தது, எத்தனை வருஷமாக இந்த அல் குர்ஆன் வந்துச்சுன்னு கேட்டா என்ன செய்வாங்க, உடனே சொல்லுவாங்களா, உடனே அந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களா? ஆனால் அதே நேரம் ரொனால்டோ என்று சொல்றவனுக்கு அவன் அந்த அந்த கால்பந்தாட்ட வீரர், அவனுக்கு என்னென்ன இதுகள் இருக்குது, அவன் எப்போ பிறந்தான், எப்போ வளர்ந்தான், எங்கே இருக்கிறான், இப்போ எந்த டீமுக்கு விளையாட்டுக்கிறான்னு கேட்டால் உடனே என்ன செய்யும், எங்களோட பிள்ளைகள் சொல்லும், உடனே அந்த தகவல்கள் தெரியும். ஆனால் அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு முன்மாதிரி, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர்கள். எங்களுடைய விஷயத்தில் நாங்கள் எல்லோரும் சுவர்க்கம் போக வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவோ சொல்லனா துன்பங்களை அனுபவித்தவர்கள். அந்த தூதருடைய வரலாறு, அந்த தூதர் மீது அன்பு எங்களது பிள்ளைகளுக்கு எவ்வளவு இருக்கின்றது. அது ஆண் பிள்ளைகளாக இருக்கலாம், பெண் பிள்ளைகளாக இருக்கலாம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, கட்டாயமாக இந்த இடங்களிலே, இந்த சந்தர்ப்பங்களிலே நாங்கள் எங்களது பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டும். அந்த சஹாபிய பெண் பிள்ளைகள், சஹாபிய ஆண் பிள்ளைகள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பாக இருந்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்திலே அவர்கள் எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு நடந்து கொண்டார்கள் என்ற அந்த விஷயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி இந்த பத்ருடைய களத்திலே எங்களுக்கு ஏகப்பட்ட வரலாறுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கணும். அதே போன்ற அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த பத்ருடைய களத்தில் அல்லாஹ் தஆலா சத்தியத்துக்கு வெற்றியை கொடுத்து அசத்தியத்தை அல்லாஹ் தஆலா தோற்கடிக்கின்றான். அபூ ஜஹல், உமையத் இப்னு ஹலஃப், ஆஸ் இப்னு ஹாஷிம், ஹிஷாம் என்று சொல்லக்கூடிய இப்படியான முக்கியமான அரபு தலைவர்கள், குறைஷி தலைவர்கள் அந்த யுத்தத்திலே என்ன செய்யப்படுகிறார்கள், மிக மோசமாக கொலை செய்யப்படுகிறார்கள், கொல்லப்பட்டு அவர்களுடைய அந்த அராஜகம், அவர்களுடைய அந்த பெருமை அதுவெல்லாம் ஒடுக்கப்பட்டு இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்து முழு அரபு தீபகற்பத்திலும் அந்த செய்தி என்ன செய்கின்றது, தீயாய் பரவுகின்றது. எல்லோருக்கும் செய்தி போகுது, முஸ்லிம்கள் ஒரு பலமான நிலையை வந்து விட்டார்கள், பலமான நிலையை அடைந்து விட்டார்கள், முஹம்மதுடைய அந்த மக்களும் மிக பலமான ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியை அல்லாஹ் தஆலா அந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு படிப்பினையாக அல்லாஹ் தஆலா ஆக்கினான். எனவே அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி இந்த பத்ருடைய களத்தை எடுத்துக்கொண்டால் இதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த யுத்தகலத்திலே போராடிய விதம், இந்த யுத்தகலத்தில் நடந்து கொண்ட விதம், இதிலே எங்களுக்கு ஏகப்பட்ட படிப்பினை இருக்கின்ற அன்பார்ந்தவர்கள். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்ளலாம் நினைக்கின்றேன். பத்ருடைய களத்திலே சஹாபாக்கள் போராட வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை ஆர்வப்படுத்துகிறார்கள். எப்படி ஆர்வப்படுத்துறாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து, மக்களே நீங்கள் என்ன செய்யுங்கள், போராடுங்கள், இந்த போராட்டத்துக்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சுவர்க்கத்தை பரிசாக வச்சுக்கிறான். அந்த சுவர்க்கம் எப்படிப்பட்ட சுவர்க்கம் தெரியுமா? அர்துஹா கஅர்தி ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி அளவு விசாலமான சுவர்க்கம் உங்களுக்கு இருக்கின்றது என்று செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொன்ன உடனே ஒரு சஹாபி வந்து, அவருக்கு அது புதிய செய்தி ஆகிது. அவருக்கு என்ன செய்து, அது ஒரு புதிய செய்தி ஆகிது. உமைர் இப்னு ஹமாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர் என்ன செய்யறாரு, ஒரு இளைஞர், அவர் என்ன செய்யறாரு, அவர் கேட்கிறாரு, யா ரசூலுல்லாஹ்
சுவர்க்கம் வந்து வானம் பூமியால விசாலமைக்குமா? அவர் கேட்கிறாரு, அவருக்கு அது புது செய்தி. வானம் பூமியால விசாலமைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆம் வானம் பூமியால விசாலமானு சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த சஹாபி ஈச்சம்பழங்களை கொஞ்சம் திண்டுட்டிருக்கிறாரு. அந்த திண்டுட்டு இருந்த ஈச்சப்பழத்தை தூக்கி வீசுறாரு. வீசிட்டு சொல்றாரு, இதை தின்றது கூட இந்த டைம் கூட எனக்கு மிச்சமா, இந்த டைம் கூட எனக்கு இந்த டைம் கூட நான் வேஸ்ட் பண்ணப்படாது, இந்த ஈச்சப்பழத்தை திட்டு டைம் வேஸ்ட் பண்ணப்படாது என்று சொல்லிட்டு ஈச்சப்பழத்தை வீசிட்டு உடனே அந்த யுத்த காலத்தில் இறங்கி போராடி ஷஹீதானார் என்ற அந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கணும். அந்தவர்களே, அந்த 14 ஷஹீதான சஹாபாக்கள், காஃபிர்கள் பக்கத்தில் 70 பேர் கொல்லப்படுறாங்க, 70 பேர் கைதிகளாக பிடிபடுறாங்க. முஸ்லீம்கள் பக்கத்தில் 14 பேர் ஷஹீதாராங்க. அதில் இந்த உமைர் இப்னு ஹமாம் சொல்லக்கூடிய சஹாபியும் என்ன செய்றார், ஷஹீதாக்கப்படுறாரு. அவருடைய பேர் பலகை, அந்த 14 பேருடைய பேர் பலகையும் இன்றைக்கு அந்த சுஹதாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த பெயர்கள் அப்படியே வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே இந்த பத்ருடைய களத்தை, இந்த பத்ருடைய யுத்த களத்தை நாங்கள் ஒரு வெறுமனே ஒரு வரலாற்றாக மாத்திரம் பார்த்து விட்டு செல்லாமல், இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய இந்த நல்ல படிப்பினைகளை நாங்கள் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்துக்கு அதாவது சேவை செய்கின்றோம், தியாகம் செய்கின்றோம், நாங்கள் எப்படி இந்த விஷயங்களை நாங்கள் அணுகின்றோம், மஷூராவுடைய விஷயத்தை நாங்கள் எப்படி நாங்கள் பார்க்கின்றோம் என்ற இந்த ஒவ்வொரு விஷயங்களிலும் நாங்கள் எங்களை நாங்கள் கொஞ்சம் மீள்பரிசீலனை செய்து இந்த பத்ருடைய களத்திலே பெறக்கூடிய நல்ல படிப்பினைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு சுருக்கிக் கொள்கின்றேன். هذا ما عندي والعلم عند الله واستغفروه إنه هو الغفور الرحيم. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك.